ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர் கிச்சன். நம்ம இந்த வீடியோவில் இட்லி, தோசை, சப்பாத்தி, சூடான சாதத்துக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக எடுத்துகிட்டு சாப்பிடக்கூடிய நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு வெஜ் கிரேவி ரெசிபி தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கிரேவியை சாப்பிட்றவங்க நண்டு கிரேவி சாப்பிட்றோமா இல்லை வெஜ் கிரேவி சாப்பிட்றோமான்னு கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. அந்த அளவுக்கு நண்டு கிரேவி போலவே சுவையில் இருக்கக்கூடிய ஒரு வெஜ் கிரேவி ரெசிபி தாங்க இந்த வீடியோவில் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். சரி, இந்த அருமையான சுவையான கிரேவி செய்யறதுக்கு முதல்ல ஸ்டவ்வில் கடாயை சூடுபடுத்திக்கோங்க. கடாயில் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1 டீஸ்பூன் கசகசா, 2 டீஸ்பூன் தனியா மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். அடுத்ததாக மேற்கொண்டு காரத்துக்காக 3 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன். இது காரம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் நார்மல் மிளகாய் வச்சுருந்தீங்கன்னா கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு நறுக்கிய தேங்காய் துண்டுகள் சேர்த்துட்டு மிதமான தீயில இதை இப்போ நல்லா வாசம் வர மாதிரியும் அதே சமயம் நம்ம சேர்த்திருக்கக்கூடிய பொருட்கள் நல்லா சிவந்து வர மாதிரி இது போல வறுத்துக்கோங்க. வறுத்த இந்த பொருட்களை வேற ஒரு தட்டில் மாத்திரலாம். இது நல்லா முழுமையா ஆறுனதுக்கு அப்புறமா ஈரப்பதம் இல்லாத மிக்சி ஜார் கப்ல சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 5 to 6 பூண்டு பற்கள், 3 சின்ன துண்டு இஞ்சி, 6 to 7 சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இதுல தண்ணீர் சேர்க்காம நல்ல கொரகொரப்பான டெக்ஸ்சர்ல இது மாதிரி பல்ஸ் மோட்ல விட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸா தண்ணீர் சேர்த்து அரைக்கிறத கண்டிப்பா தவிர்த்துருங்க. சரி, அரைச்ச இந்த விழுது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதுல 1/4 கப் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நான் 200 கிராம் கருணைக்கிழங்க தோல் சீவிட்டு கிளீனாக வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிட்டு கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிருந்த கருணைக்கிழங்க இப்போ இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு மிதமான தீயில நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கும் அதே சமயம் கிழங்கு நல்லா மொறுமொறுன்னு வெந்து வர அளவுக்கும் இது போல பொரிச்சுக்கலாம். பொரிச்ச இந்த எல்லா கிழங்குகளையும் வேற ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சிருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா பாக்கி கடாயில் மீதமாக உள்ள எண்ணெயில் சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் அளவுள்ள பச்சை மிளகாயை நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே எண்ணெயில வதக்கி தாளிச்சிருங்க. அதுக்கப்புறமா இதுல 1/2 கப்பு சின்ன வெங்காயத்தை நைஸா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1 முழு பூண்டை தோலை உரிச்சிட்டு ஒன்றும் பாதியமா இடிச்சிட்டு இதில் சேர்த்துட்டு நம்ம சேர்த்துருக்கக்கூடிய வெங்காயம், பூண்டு இதோட பச்சை வாசனை போயிட்டு வெங்காயமும் பூண்டும் நல்லா கண்ணாடி பதத்துக்கு பளபளன்னு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. அடுத்ததா 2 மீடியம் சைஸ் அளவுடைய தக்காளியை நல்லா நைஸா தண்ணீர் சேர்க்காம அரைச்ச தக்காளி விழுதை இது கூட சேர்த்துட்டு பச்சை வாசனை போற அளவுக்கு இது போல நல்லா பதமா வதக்கிக்கோங்க. அடுத்ததா இப்போ இது கூட மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள். அடுத்ததா நீங்க எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணக்கூடிய குழம்பு மிளகாய் தூள்ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். அடுத்ததா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி மிக்சி ஜார் கப்ல அரைச்சு வச்சிருந்த மசாலா விழுதையும் சேர்த்துட்டு மிதமான தீயில இப்போ இந்த மசாலா பொருட்கள்ல உள்ள பச்சை வாசனை போற அளவுக்கு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா இது போல சேர்த்திருக்கக்கூடிய மசாலா பொருட்களோட வாசம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி 1 கப் தண்ணீர்ல சின்ன லெமன் சைஸ் அளவுள்ள புளிய 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்து வச்சிருந்தேன். இப்போ இந்த புளிய இந்த தண்ணீர்ல நல்லா கரைச்சிட்டு வதக்கி வச்சிருந்த மசாலா பொருட்களோட சேர்த்துட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சமயம் கிரேவி பார்க்கறதுக்கு நல்ல திக்கா டைட்டான பதத்தில் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த சமயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணீர் தேவையோ அந்த அளவுக்கு கிரேவிக்கு தேவையான தண்ணீர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நல்லா ஃபுல் ஃப்ளேமில் இதை 2-3 நிமிஷத்துக்கு தளதளன்னு கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சிருந்த கருணைக்கிழங்கு பீசஸ் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த சமயம் நீங்க கிரேவியில உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே சரியா இருக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி மிதமான தீயில 10 நிமிஷத்துக்கு மேற்கொண்டு கிழங்கு முழுமையா வெந்துட்டு குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இது போல கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ
பாருங்க 10 நிமிஷம் கழிச்சு குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தலதலன்னு கொதிச்சு வந்திருக்கு. இப்போ பொடியா நறுக்கின கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நல்ல ஒரு தடவை ஈவனா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கேஸ் ஃப்ளேமை கம்ப்ளீட்டா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஃபைனலா நல்ல கமகமனு மணக்க நண்டு கிரேவி போன்ற சுவையில கருணை கிழங்கு கிரேவி ரெடி. இந்த கிரேவி சாப்பிடறதுக்கு எக்ஸாக்டா நண்டு கிரேவி போலவே இருக்கும். இந்த கிரேவியை நீங்க சுட சுட இட்லி, தோசை, சப்பாத்தி, ஈவன் ஒயிட் ரைஸ் கூட எல்லாம் சைட் டிஷ்ஷா தொட்டு சாப்பிடும் போது அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா நீங்களும் இந்த கருணை கிழங்கு கிரேவி ரெசிபியை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.